ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல குழி பணியாரம் எப்படி பண்ண போறதா பார்க்க போறோம். நீங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். குழி பணியாரம் பண்றதுக்கு பச்சரிசி வந்து ஒரு 1.5 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து வரமிளகா ஆட் பண்ணிக்க, ஒரு 5 வரமிளகா ஆட் பண்ணிருக்கேன். உங்க கருத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். உளுந்து வந்து ஒரு 1/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இதுக்காக ஆட் பண்றோம், ரொம்ப சாஃப்டா இருக்கும், அதுக்காக தான் ஆட் பண்றோம். இது நல்லா கழுவி இது முழுக்கிற அளவுக்கு வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். ரெண்டுமே 2 மணிக்கூர் நல்லா சோக் ஆகட்டும். உளுந்து வந்து 2 மணிக்கூர் சோக் ஆயிடுச்சு. அது வந்து நல்லா கழுவி தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சிருக்கேன். மிக்ஸி ஜார்ல வந்து அரிசி, வரமிளகா, காயப்பொடி, உப்பு ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து இந்த பாத்திரத்துல வந்து மாத்திக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிலே தான் இருக்கணும் மாவு. மிக்ஸி ஜார்ல உளுந்து ஆட் பண்ணி நல்லா மையா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தா போதும். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சு வச்ச அந்த மாவோட கூட இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இட்லி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுல ஆல்ரெடி அரைச்ச இட்லி மாவு இருக்குல்ல, அது வந்து ஒரு 3 கரண்டி மாவு வந்து ஆட் பண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இட்லி மாவு வந்து எதுக்காக ஆட் பண்றோம்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். வெளியில ரொம்ப கிறிஸ்பியா, உள்ள ரொம்ப சாஃப்டா, அதுக்காக தான் நம்ம ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்க கிடைக்காம ஆயிடும் கல்லில் விடும்போது. உங்க வீட்டுல நீங்க குழி பணியாரம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து சரியா வரலன்னா இந்த டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது அங்க இருக்கட்டும். ஒரு பெரிய கஷ்ணம் இஞ்சி, 5 பச்சை மிளகா நல்லா ஃபைனா சாப் பண்ணிருக்கேன். இது வந்து அங்க இருக்கட்டும். அழிச்சு கொட்ட போறோம். ஒரு கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அம்மா உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த இஞ்சி பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு வதக்கிக்கலாம். நல்லா வந்து அதை இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதை வந்து நம்ம பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த மாவுல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மாவுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடியிலேருந்து எல்லாமே நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும் மாவு. இதான் மாவோட கன்சிஸ்டன்சி. இப்படிதான் இருக்கணும். இனிமே மாவுல தண்ணியெல்லாம் விடக்கூடாது. கல்லு வந்து வச்சுக்கலாம். கல்லுல வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா மாவு ஊத்திக்கலாம். ஓரோ கரண்டி மாவு எடுத்து மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா வேவணும், வந்தாலும் நல்லா இருக்கும். அதே நல்லா எப்படி சூப்பரா வந்திருக்கு. சாஃப்டா, கிறிஸ்பியா அண்ட் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த குழி பணியார ரெசிபி உங்க வீட்டுல ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்கனவே குழி பணியாரம் பண்ணிருப்பீங்க. எங்கேயுமே ஒட்டாம கிண்டாம சூப்பரா அண்ட் பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கு. 2 பக்கம் நல்லா வந்துடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். இதே மாதிரியே அடுத்ததும் பண்ணலாம். அண்ட் நீங்களும் உங்க வீட்டுல உங்க குட்டீஸ்க்கெல்லாம் பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த மழையெல்லாம் பெய்யும் போது ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சீக்கிரமா டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஈஸியா சீக்கிரமா பண்ணிடலாம். இதுக்கு வந்து எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை, இப்படியே கூட சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். உப்பி நல்லா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வரணும்னா நாங்க சொன்ன குவான்டிட்டி அப்படியே எடுத்துக்கோங்க. ஜாஸ்தியா எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வராது. பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். 2 பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. சுட சுட சர்வ் பண்ணுங்க. இது வந்து எந்த சட்னியும் தேவையில்லை. அப்படி உங்களுக்கு ஏதாவது சட்னி வேணும், சும்மா சாப்பிட பிடிக்கலன்னா கார சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்க. எனக்கு குழி பணியாரம் ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் குழி பணியாரம் ரொம்ப பிடிக்கும்னு, ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் எதுன்னு கூட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.